வெல்கம் டு கிராண்ட் சோலா சென்னை. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிண்டி சைடு போகும்போது என்னடா அது பேலஸ் மாதிரி ஏதோ ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்களேன்னு பார்த்துட்டு தான் போவோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது கிராண்ட் சோலா ஹோட்டல்னு. ஸோ அப்போத்துலேருந்தே ஒரு ஃபேசினேஷனாக இருந்தது இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணோம், இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் அந்த ஆசை நிறைவேறிருக்கு. ஸோ இன்றைக்கி கிராண்ட் சோலாவில் ஒரு நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோட்டலில் என்னென்ன வசதிகள் இருக்குது, ஹோட்டல் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ரூம்ஸ் செக்இன் பண்ணோன்னா ஹோட்டலோட பேக் சைடில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் அது. நான் செக்இன் பண்ண போகிற பிளாக் பார்த்திங்கன்னா டவர் பிளாக். இந்த டவர் பிளாக் வந்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் ரூம்ஸ் இருக்குங்க. பேசிக் ரூமுக்கு அடுத்து இருக்கிறது தான் இந்த டவர் ரூம்ஸ். இதில் ரூம்ஸோட சைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் பெருசாக இல்லை, அதனால தான் டவர் பிளாக் புக் பண்ணியிருந்தேன். ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த லீலா பேலஸோ இல்லை தாஜ் கோரமண்டலில் போன மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் என்ட்ரு ஆகும்போது அங்கே ரிசீவ் பண்ணக்கூட யாருமே இல்லை. நம்ம தான் வந்து போயிட்டு செக்இன் கிட்ட போகணும். ஸோ இதுதாங்க கிராண்ட் சோலாவோட என்ட்ரன்ஸ் லாபி. இந்த ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கிராண்ட் சோலாக்கு யார் வந்தாலும் ஃபேமிலியோடு இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபோட்டோ ஜோனாகவே ஆயிடுச்சு. இங்கே வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மேண்டேட்ரி ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்துட்டோம். அடுத்து ரூம் கீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போய் செக்இன் பண்ணுவோம். ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு மாலை மரியாதை இல்லை, ஒரு வெல்கம் ட்ரிங்க் இல்லை, எதுவுமே இல்லை. என்னையா ஹோட்டல் நடத்துகிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, எல்லா ஹோட்டல்லையும் அது இருக்காது போல் இருக்குது. நான் போய்ட்டு செக்இன் பண்ணிட்டு ரூமை நோக்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். ஆன் த வேல பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், மெட்ராஸ் பெவிலியன், அவர்த்தலா நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ இதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நான் போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் தங்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோர். அதோட லாபி வழியாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போது ரூம்குள்ளே என்டர் ஆக போகிறோம். வெல்கம் டு மை ரூம் இன் கிராண்ட் சோலா. ஃபஸ்ட்டு விஷுவல்ஸ் ஆஃப் த ரூம் பார்த்திங்கன்னா மேசிவ்ங்க, கிராண்டியர். எல்லாமே ஷங்கர் படம் பார்த்த மாதிரி எல்லாமே ஹியூஜாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்ட் ரூம். அங்கே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க சிக்னேச்சர் சாண்டிலியர்ஸ் போட்டு டெக்கர் பண்ணியிருந்தாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டாய்லெட், ரைட் சைடில் ஸ்டாண்டிங் ஷவர், அப்புறம் டப், அதுக்கப்புறம் சூட் கேஸ் வைக்கிறதுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருந்தது அந்த இடமே. டப்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் ஜக்கூசிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சில ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ஐதர் ஜக்கூசி இருக்கும் இல்லை ஸ்டாண்டிங் ஷவர் இருக்கும். இங்கே ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்டோட ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அப்புறம் டாய்லெட்ரிஸ்லாம் வந்து ப்ரீமியமான பிராண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டாண்டிங் ஷவரில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஷவர் ஜெட் இருக்குல்ல, அது எல்லா சைட்லேருந்தும் வர மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது குளிக்க. இன்ஃபேக்ட் ஜக்கூசி விட அங்கே குளிக்க தான் ரொம்ப விருப்பப்பட்டோம், ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கம்மிங் டு த ரூம் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஏரியா அண்ட் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் என்ன எடுத்தாலும் யூ ஹேவ் டு பே. இதெல்லாம் வந்து ஆல் இன்க்ளூசிவில் வராது, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் இன்க்ளூடட். கம்மிங் டு த ரூம் அகெயின், ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருதுங்க. ரூமோட இன்டீரியர்ஸ், கிராண்டியர், அப்புறம் அவங்க சிக்னேச்சர் சாண்டிலியர்ஸ், அப்புறம் பெட் வடிவமைக்கப்பட்ட விதம், அப்புறம் சைட் டேபிள், பெஞ்ச், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் செட்டப்,
சான்ஸே இல்லைங்க. அதுவும் 3rd ஃப்ளோர் தான் இருந்தாலும் பில்டிங் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹைன்றதுனால உங்களுக்கு சிட்டியை பார்த்த மாதிரி ஒரு வியூ இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக நம்ம மெட்ரோ ட்ரெயின் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ்க்கு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கிற ஒரு சைட்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரூமுக்கு வந்து 10 அவுட் ஆஃப் 10 நான் கொடுப்பேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. ரூமோட வாடகை பார்த்திங்கன்னா 14,000ங்க, ஆல் இன்க்ளூசிவ் வித் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து ஒரு கில்லர் டீல்னு சொல்லலாம். சராசரியாக இந்த ரூமோட வாடகை பீக் டைமில் 20,000 30,000 வரைக்கும் போகும். இதுதாங்க ரூம் டூர் முடிஞ்சிருச்சு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆனால் இவ்வளோ பெரிய ரூம் நான் வேறு எந்த ஹோட்டல்லையும் சென்னையில் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் பார்த்ததில்லைங்க. தாஜ் கோரமண்டலில் ரூம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. லீலா பேலஸ் வாஸ் பிக், பட் இது வந்து செம்ம பெரிய ரூம். கிட்டத்தட்ட 640 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த என்டையர் ரூம். நம்ம எந்த ரூம், பாத்ரூம், அதுக்கப்புறம் அந்த லக்கேஜ் ரூம் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 640 ஸ்கொயர் ஃபீட் வருது. நிறைய வசதிகளோட அந்த ரூம் வந்து 10 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரூம். அதுவும் குறிப்பாக இந்த மெட்ரோ ட்ரெயின் போகிற வியூ இருக்குல்ல, அது பார்த்துக்கிட்டே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல் மார்க்ஸ் ஃபார் த ரூம். ஸோ அடுத்து ஹோட்டலில் வேறு என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்மளை வர வைக்கிற விதமாக டிவியில் நம்ம பேரை போட்டு ஒரு வெல்கம் நோட், ஒரு மெசேஜ் மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கங்க. இந்த ரூமோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூம் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டடுங்க. கிளிக் ஆஃப் அ பட்டனில் நீங்கள் லைட்ஸ், ஸ்க்ரீன்ஸ், அதே மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணணுன்னாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளிக் ஆஃப் அ பட்டனில் இந்த ஐபேட் மூலமா நீங்கள் செஞ்சுக்கலாம். ரூம் சர்வீஸ் வேணும்னாலும் கிளிக் ஆஃப் அ பட்டனில் அவங்க உங்கள் ரூம் தேடி வந்துடுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லிக்கலாம். ஃபோன் எடுத்து பேசணுன்ற அவசியமே இல்லை. இது ஒரு நல்ல அப்கிரேடுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபுட் ஆர்டர் பண்ணனாலும் ரூம் சர்வீஸ்க்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எலிஜிபிளோ அது எல்லாமே இந்த ஐபேடில் டிஸ்பிளே ஆகுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரூமுக்கே கொண்டு வந்துக்கலாம். ஒரு லஸ்ஸியோட விலை 600 ரூபாய் மட்டும்தான். ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் அந்த ஹோட்டலில் இருக்கிற பெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெட்டு நல்லா இல்லைன்னா நமக்கு சரியாக தூக்கம் வராது, முதுவலிக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ப்ரீமியம் பெட்டிங் போட்டிருக்காங்க. அதுவும் நான் அலர்ஜிக் பில்லோஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ரூமில் இருந்து போர் அடிச்சிச்சுங்க. அப்படியே இறங்கி ஸ்விம்மிங் பூல், அவுட்டோர்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு நடந்து போயிட்டுருக்கேன். போகிற வழியில் மெட்ராஸ் பவனில் டின்னர் சாப்பிட்டேங்க. டின்னரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. இப்போ அடுத்து ஸ்விம்மிங் பூல் போய் பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்துட்டோங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஹிடன் லைட்ஸ் வச்சு அந்த பில்டிங் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பாம் ட்ரீஸ். சென்னையோட சிட்டி சென்டரில் இருந்துக்கிட்டு கிண்டியை மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூஸ். ஸ்விம்மிங் பூல் வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க. 2 அடல்ட் ஸ்விம்மிங் பூல், அப்புறம் 2 கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல். ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூலும் ரொம்ப பெருசு. இன்ஃபேக்ட் நைட்டில் அதுவும் அந்த ஹிடன் லைட்ஸ், அங்கங்கே ஃபயர், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சான்ஸ் இல்லை, மெஸ்மரைசிங்காக இருந்தது. பட் இதை வந்து என்னால் ஃபோனில் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியும்னு தெரியல நைட்டில். நாளைக்கு காலையில் வந்துட்டு நம்ம இதே ஸ்விம்மிங் பூலை டே வியூவில் பார்ப்போம். அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நம்புகிறேன். காலையில் ஆயிடுச்சுங்க. ஒரு ஹோட்டலில் காலையில் ஆச்சுன்னா செய்யக்கூடிய முதல் விஷயம் போய் அந்த பஃபே பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறது தான். அதில் இருக்கிற ஐட்டம்ஸை பார்க்கும்போது ஒரு ட்விங்கிள் ஐஸில் வரும். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு. போயிட்டு நல்ல ஒரு கிங் சைஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஸோ வாங்க, இது பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். இந்த ஹோட்டல் ஃபுல்லாக கிரானைட் மார்பிள்ஸால் கட்டப்பட்ட ஒரு ஹோட்டல் தாங்க. லாபி ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லிஃப்ட்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் போகிற வழி ஃபுல்லாக டெக்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சாண்டிலியர்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்பேசஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இன்டீரியர் மூலயமா அதை பியூட்டிஃபுல்லாக டெக்கோர் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்துட்டோங்க. மெயின் பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபுல். நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா ஒட்டி இருக்கிற ஒரு காஃபி ஷாப்பில் தான் உட்காந்துட்ருக்கேன். அங்கேருந்து நம்ம வந்து மெயின் பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா ஆக்சஸ் பண்ணி ஃபுட் எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்லாம். வழியாக பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. செம்ம க்ரௌடு, நிறைய பேர் இருக்காங்க. 2 பார்ட்டிஷனாக
பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவை பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து மெட்ராஸ் பெவிலியன், அந்த பஃபேலாம் இருக்கிற ஏரியா. இன்னொன்று வந்து ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது, அங்கேயும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவை 2 செப்பரேட் போர்ஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போது அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லைவ் எக் கவுண்டர். செஃப் வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. எனக்காக தான் பண்ணி வச்சுருக்காரு. நான் தான் ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் கேட்டிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அமெரிக்கன் செக்ஷன் ஆஃப் அ பிரேக்ஃபாஸ்ட். பேக்கன், சிக்கன் சாசேஜ், அதுக்கப்புறம் சாட்டே வெஜிடபிள்ஸ், ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் யாருக்குப்பா வேணும், நம்ம சவுத் இண்டியன் செக்ஷன் போப்பா அப்படின்ட்டு கேமராவை சவுத் இண்டியன் செக்ஷன் பக்கம் திரும்பினேன். பார்த்தா எல்லாமே காலி பாக்ஸாக இருக்குது. சட்னிலாம் நிறைய இடத்துல காலி ஆகிடுச்சு. பாருங்கள், யாரோ வழித்து வச்சுருக்காங்க. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு சட்னி, அதுவும் காலியாக இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஷியன் செக்ஷன் வந்தேன். ஏஷியன் செக்ஷன் வந்தால் அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, அந்த த வே த ஃபுட் இஸ் பீயிங் ப்ரெசன்டட், அது பார்த்திங்கன்னா அது அப்பீலிங்காக இல்லைங்க. ஃபுட் வந்து கோஸ் த்ரூ அவர் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வச்சுருந்தது வந்து எனக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஐட்டம் கோழி குழம்பு. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் பாவ் அதுவும் வச்சுருந்தாங்க. எல்லா கைண்ட் ஆஃப் குசைன்ஸும் யூஸ்வலாக இந்த பெரிய ஹோட்டல்களில் கவர் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா எல்லா விதமான கெஸ்ட்ஸும் வருவாங்கன்றதுனால. பட் ப்ரிடாமினண்ட்டாக எந்த குசைன் யூஸ்வலாக நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இங்கேயும் அப்படி தான் நிறைய சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் சைனீஸ் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. பட் காலையில் நம்மளால் ஹெவி சைனீஸோ இல்லை அமெரிக்கனோ சாப்பிட விருப்பப்படலை. அதனால் ப்ரிடாமினண்ட்டாக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மசாலா தோசை, அதுக்கப்புறம் இட்லி, அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் இதை நோக்கி தான் இருந்துச்சு. தோசை வந்து ரொம்ப 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 டிசப்பாயின்மெண்ட்டுங்க. பயங்கரமாக புளிச்சுது. ஸோ இவ்வளோ ஒரு டிசாஸ்டராக ஒரு தோசை கொடுப்பாங்க, அதுவும் இவ்வளோ பெரிய ஹோட்டல்லன்றதை நான் நினச்சி பார்க்கல. ஃபுட்டுன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் தவிர்த்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட்டில் எக்கச்சக்க ஐட்டம்ஸ்ங்க, எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரில. பட் என்னமோ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட முடியுமா, அந்த மாதிரி ஒரு பிளிஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கொஞ்சம் கிராம்ப்டாக, நிறைய ஐட்டம்ஸ், நிறைய க்ரௌடு, கொஞ்சம் அந்த பீஸ்ஃபுல்லாக சாப்பிட முடியல. உதாரணத்துக்கு லீலா பேலஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, தாஜ் கோரமண்டல் வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கே கொஞ்சம் காமாக நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்தது. இங்கே அப்படி இல்லை. நம்ம கொஞ்சம் எங்கே போனாலும் க்ரௌடு, எந்த ஐட்டம் கிட்டே போனாலும் நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஹோட்டல் ரொம்ப பெருசு இல்லையா, ஸோ அதனால் மேபி க்ரௌடும் அதிகமாக வந்திருக்காங்களான்னு தெரியல. அந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூ தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் சாலட் செக்ஷனுக்கு வந்தோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, பாருங்கள் எப்படி பிளேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு அப்படியே டம்ப் பண்ண மாதிரி இருந்தது. ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ண விதங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டார் குவாலிட்டியில் இல்லை, அப்பீலிங்காக இல்லை. ஏதோ எல்லாத்தையும் வைக்கணும், அதை அப்படி இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவோம், எடுத்து சாப்பிட்டுப்பாங்கன்ற லெவலில் தான் எல்லாமே இருந்தது. இது வந்து லைவ் ஃபில்டர் காஃபி, அப்புறம் டீ ஸ்டால். நல்லா டெக்கார் பண்ணியிருக்காங்க. சர்வ் பண்ணுறவரும் ஒரு ஆத்தென்டிக் ஸ்டைலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. லிட்டரலாக டீ கடை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பானை மாதிரி செஞ்ச கிளாஸஸில், அதே மாதிரி டபரா செட்டில் டீயும் காஃபியும் சர்வ் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. காஃபியும் குடிக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபில்டர் காஃபியை எடுத்து அப்படி ஊற்றும் போது அது வேறு ஒரு ஃபீலுங்க. கடைசியாக டெசர்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோங்க. ஏகப்பட்ட கிராசியன்ஸ், அப்புறம் டோனட்ஸ், இது மட்டும்தான் இருந்துச்சு. அப்பீலிங்காக எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்த ஹோட்டலெல்லாம் குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் அடப்பிரதமம், இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான டிஷ்ஷஸ்லாம் இருந்தது. இங்கே அதெல்லாம் இல்லாதது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஜிம் ஏரியா சுற்றி பார்க்கலான்னு ஜிம்குள்ளே வந்தேங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் ஷூ போட்டு வர்றதுனால ஜிம்மில் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் தட்ஸ் ஃபைன், எனக்கும் ஒர்க் அவுட் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் வெளிலேருந்தே நான் வந்து ஜிம் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன். அடுத்தது எங்கடா கார்டனுக்கு வந்திருக்கேன் தானே பார்க்குறீங்க. இது கார்டன் இல்லைங்க. நான் நேற்று நைட்டில் வீடியோ எடுத்தேன் இல்லையா ஸ்விம்மிங் பூலில், அதோட டே வெர்ஷன் தான் இது.
நைட்டுக்கும் டேக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். மார்னிங் டைமில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சுற்றி மரங்கள், நடுவில் ஸ்விம்மிங் பூல், அதுவும் கிண்டி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 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 ஜங்கிள்குள்ளே ஸ்விம்மிங் பூல்ன்ற ஒரு கான்செப்ட் மாதிரி சான்ஸே இல்லைங்க. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பால்கனிலேருந்து கிண்டியோட வியூ பாருங்கள். பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல், ரைட் சைடில் ஹோட்டல் வரத்துக்கான வழி, அப்புறம் கிண்டி ரைட் சைடில் இருக்குது. டெப்த் ஆஃப் த வாட்டர் பாருங்கள், 1.5 feet. இது வந்து கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல். கிட்ஸ் ஸ்விம்மிங் பூலே நான் சொன்ன மாதிரி 2 இருந்தது. அண்ட் அடல்ட்ஸ் வந்து 4 feetக்கு 2 பெரிய ஸ்விம்மிங் பூல்ஸ் இருந்துச்சு. இப்போது ஸ்விம்மிங் பூலோட அதர் எண்டில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. இப்போ நீங்கள் பில்டிங்கோட அந்த பூல் ஏரியா கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இது இப்போ இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் ஏரியா பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட்டி ஏரியா மாதிரி. இந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற சிட் அவுட்ஸ் எல்லாமே நீங்களே வந்து புக் பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பர்த்டேஸோ இல்லை வேறு ஏதாவது செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோட்டலோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. எக்ஸப்ட் மெயின் அவர்த்தனா, மெட்ராஸ் பெவிலியன் அண்ட் பெஷாவரி தவிர. மேலே பார்த்திங்கன்னா ஒரு பேனேஷியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்புறம் ஒரு வெஜிடேரியன், ராயல் வேகான்ற ஒரு வெஜிடேரியன் இருக்குது. அப்புறம் ஒட்டிமோன்ற இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் மேலே இருக்குது. மேலே லாபியே பார்த்திங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. செம்ம பெரிய ஒரு ராயல், இந்த அரண்மனையில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சோஃபா செட், ஹியூஜ் சாண்டிலியர்ஸ், எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய சாண்டிலியர்ஸ். இந்த கிராண்டியரை வந்து ஆட் பண்ணுது அந்த சாண்டிலியர்ஸ். பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக், இந்த ஒரு சவுண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் ராயல் வேகா ரெஸ்டாரண்ட். இது ஈவினிங்கில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்லி வெஜிடேரியன் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட். ஸோ வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட். நானும் அந்த ஃப்ரண்ட் ஸ்டேர்கேஸ் மேலே ஏறிட்டு வியூ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்து டின்னருக்கான நேரம் வந்துருச்சுங்க. ஆவலுடன் எடுத்து பார்த்துட்டு இருந்த அவர்த்தனா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அவர்த்தனா இது வந்து ஏஷியாலேயே டாப் 50 பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒன்றுங்க. அது நம்ம சென்னையில் இருக்கிறது நமக்கு பெருமை தான். இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் தான் டாப் 50 ஏஷியன் ரெஸ்டாரண்ட்ஸில் இடம் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் தான் நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு. ஆக்சுவலாக இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதே இந்த ரசம் தாங்க. கோரியண்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்த ரசம். அந்த டேஸ்ட்டு இன்னும் என் வாயிலேயே இருக்குது. கண்டிப்பாக சென்னை வந்தால் அடுத்த வாட்டி ஆவர்த்தனா மறுபடியும் போகணுங்க. இந்த வீடியோ அகெயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் என் சேனலில் பாருங்கள். அவர்த்தனால உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் மீல் ஒன்று கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி சாப்பிட்ட மீலோட விலை பார்த்திங்கன்னா 4800 rupees பர் ஹெட்டு. ஓவரால் 4 பேர் சாப்பிட்டதுக்கு, 4 அடல்ட்ஸ் 2 கிட்டு சாப்பிட்டதுக்கு 22,000 ரூபாய் வரைக்கும் பில் வந்துச்சுங்க. எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட் தான். டைமு மணி இருந்ததுன்னா போய் சாப்பிட்டு வாங்க. ஹைலைட் ஆஃப் த டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஞ்சல் ஏர் மூஸ் தாங்க. பிரில்லியன்ட் கான்செப்ட்டுங்க. சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஸ்பா ஏரியா. இது ஸ்பா ஏரியாவோட என்ட்ரன்ஸ் தாங்க. உள்ளே வந்து லாபி, ஒரு சின்ன லாபி மாதிரி இப்போ இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே தான் நீங்கள் நடந்து போகணும். ஒரு ஃபேஷியலோட விலை பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் 6,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது பாருங்கள், இதுக்குள்ளே தான் நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே தான் ஸ்பா ஏரியா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெபெல். இங்கே கிராண்ட் சோலாவில் இந்த சாக்லேட் பேஸ்ட்ரி ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. ஏகப்பட்ட வித்தியாசமான டெசர்ட்ஸ் இவங்க வந்து தயாரித்து விற்றுட்ருக்காங்க. சாக்லேட்ஸ் வந்து இங்கே ரொம்ப பாப்புலர். நிறைய பேர் வந்து சாக்லேட் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஜஸ்ட் நார்மல் பிளெயின் சாக்லேட் தான், அதை வாங்கிட்டு போகிறாங்க. நானும் இங்கே வந்து சரி வந்துட்டுமே 2-3 ஐட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பிளாக் ஃபாரஸ்ட் மூவ்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஸ்பெக்டாக்குலராக இருந்தது. சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசர்ட்ஸ் ஐ ஹவ் எவர் ஹேட். அதுக்கப்புறம் பேர் மறந்துட்டேன். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சாக்லேட் டெசர்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு அகெயின் ஒரு சாக்லேட் புட்டிங் மாதிரி ஒரு டெசர்ட் வாங்கியிருந்தேன். 3மே நல்லா இருந்தது. ஆனால் ஹைலைட் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஃபாரஸ்ட் தான். அதுதான் இன்னும் மைண்ட்லேயே இருக்குது. கிராண்ட் சோலாவில் நம்மளோட ஸ்டே முடிவுக்கு வந்துருச்சுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.